வெல்கம் டு ஆனந்தம் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வறுத்தரைச்ச மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 3 மிளகாய், இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, தேங்காய் துருவல் 1/2 மூடி. இப்போ பருப்பு 2 தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1 கப்பு தயிர், புளிச்ச தயிர். இப்போ பருப்பை தண்ணியில் ஊற வச்சிட்டோமா. இப்போ என்ன செய்யலாம், கடாயை அடுப்பில் வச்சு பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், நம்ம எல்லாம் வறுத்து தானே அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் வெந்தயம், அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே தனியா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் தனியா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போக. சீரகம், மிளகு 1/2 ஸ்பூனு, 3 பச்சை மிளகாய், இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இஞ்சி, கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஊறின பருப்பை தண்ணியை வடிய வச்சுட்டு அந்த பருப்பையும் அந்த வடை சட்டியிலே போட்டு நல்லா வதக்கலாம். கடாயில் போட்டு வதக்கிடுங்க. இப்படி வதக்கி அரைக்கும் பொழுது கெட்டு போகாது, 2 நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ எடுத்து வச்ச 1/2 மூடி தேங்காய், அதையும் நல்லா போட்டு அதிலேயே வதக்குங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த தயிரையே எடுத்து ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. தயிர் ஃபுல்லாக ஊற்றிக்குங்க. இன்னும் வேணுனாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக விழுதாட்டு அரைச்சிருங்க. இப்போ கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 2 வரமிளகாய், கருவேப்பிலையை கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், மணமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுது எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு, எனக்கு போதும் குழம்பு, அதனால் நான் கெட்டியாக வச்சுட்டேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பருப்பு பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே அது வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு கொதிச்சா போதும். அடி பிடிக்காம கிளறி விடுங்க. உங்களுக்கு புளிச்ச தயிரா வேணாலும் புளிச்ச தயிரா ஊத்துங்க. சில பேருக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியா ஊத்திக்கங்க. அவ்வளவுதாங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால. இப்போ மல்லி இலை போட்டுடலாம். பாருங்க, சூப்பரான வறுத்தரைத்த மோர் குழம்பு. வாங்க நம்ம இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு சுவைச்சு சாப்பிட்டு பாருங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.